தொடர்ந்து ஒருத்தர் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப அந்த தோல் என்ன ஆகும்? அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகும் பாத்தீங்களா? அந்த மாதிரி சைக்காலஜியை பிசிக்கலா பிராக்டிக்கலா ஒருத்தர் சாத்தியப்படுத்தணுன்றதுக்காக நம்பிக்கையை மட்டுமே வச்சு ஒருத்தர் பிராக்டிஸ் பண்றாங்க. ஆனா சில காலத்துக்கு அப்புறமாவது அவங்களால அதை அடைய முடியுது இல்ல. அந்த நம்பிக்கையின் பலம் தான் இந்த பரிகாரம். ஓகேங்களா? எந்த அளவுக்கு உறுதியாக, எந்த அளவுக்கு ஆழமாக நீங்க ஒரு விஷயத்தை நம்புறீங்களோ அந்த நம்பிக்கையை நம்ம மேல வச்சா நம்ம ஜெயிக்கிறோம். அந்த நம்பிக்கையை கடவுள் மேல வைக்கணும். ஸோ நம்ம மேல வைக்கிறதும் கடவுள் மேல வைக்கிறதும் ரெண்டு ஒண்ணுதான். ஏன்னா ரெண்டுமே ஆன்மா தான். என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, ஜாதக பொருத்தமே இருந்தாலும் அந்த நட்சத்திர பொருத்தத்தையும் சேர்த்து பார்த்துருவாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த நட்சத்திர பொருத்தத்தை செக் பண்ணிருப்பாங்க. ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். எனக்கு நெறைய டவுட் இருக்கு. பட் வந்து அதுக்கு ஏன்னா இப்போ ஒரு காரணங்கள் இன்னும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேத்துக்கு நெறைய விஷயங்கள் இருக்கும். அது மாரி தான் எனக்கும் நெறைய விஷயங்கள் வந்து டவுட்டாவே இருக்கு. ஸோ அந்த விஷயத்த சூப்பரா, தெளிவா நமக்கு சொல்றதுக்கு தான் ஒரு சூப்பரான கெஸ்ட் நம்ம கூட இருக்காங்க. டிஎன்ஏ விஷால் சார் அவர்கள் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். சார் நீங்க முன்னாடி ஒரு விஷயம் சொன்னீங்க. இந்த பரிகாரங்கள்லாம் பண்ணா கூட எதுவுமே மாறாது. அதனால தான் நான் இதுக்கு டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் வந்து நாங்க பண்ணோம் அப்படின்னு. இந்த பெயர் மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கூட பரிகாரங்கள் பண்ணுங்க. இல்ல மாற்றங்கள் வருது. இந்த கோவில் போங்க. இந்த தெய்வங்கள வேண்டுங்க. உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது இன்னுமே மக்கள் வந்து ஒரு புரிதல் இல்லாம பண்ணிட்டே தான் சார் இருக்காங்க. சரி. ஸோ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவசியம் அதை பத்தி நான் பேசியே ஆகணுமா? ஓகே. பரிகாரம் அதாவது இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் அது முழுக்க முழுக்க நம்பிக்கைமா. அது அவங்களுடைய நம்பிக்கையை பொறுத்து. நம்ம வந்து ஒருத்தருடைய உணர்வுகளையும், ஒருத்தருடைய நம்பிக்கையும் நான் வந்து புண்படுத்த விரும்பல. நம்பிக்கை சார்ந்து நெறைய இருக்குது. ரிச்சுவல்ஸ் நெறைய இருக்குது. ஓகேங்களா? வீட்டுக்குள்ள செய்ற பூஜை முறைகளும் இருக்குது. கோவில்ல போய் பண்றதும் இருக்குது. வேண்டுதல் மாதிரி பண்றதும் இருக்குது. நேர்த்திக்கடன் மாதிரி பண்றதும் இருக்குது. இது இன்னைக்கு நேத்து இல்ல. குலதெய்வம் ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே இருக்குது. ட்ரைபல் காலத்துல இருந்தே இருக்குது. இந்த நேர்த்திக்கடன் மாதிரியான விஷயங்கள்லாம் அப்போ எப்போ இந்த சிவிலைசேஷன் ஆரம்பிச்சதோ அந்த காலத்துல இருந்தே இருக்குது. ஸோ அப்ப அது வந்து அவங்களுடைய பரம்பரையா வழி வழியா ஜீன்லயே புகுத்தப்பட்ட நம்பிக்கை. ஸோ அதை நம்ம உடைக்க முடியாது. அது வந்து எதனால பலிக்குதுன்னா அவங்க நம்பிக்கையினுடைய பலத்தினால அது பலிக்குது. என்ன கேட்டா அதுதான் பதில். ஓகேங்களா? அது செஞ்சிட்டதுனால நடக்குதானா? இல்ல. அது மேல இவங்க வைக்கிற நம்பிக்கை. ஓகேங்களா? அந்த நம்பிக்கைக்கு ஒரு பவர் இருக்கு இல்லைங்களா? சைக்காலஜிக்கு ஒரு பவர் இருக்கு இல்லைங்களா? அந்த நம்பிக்கையினுடைய பலம் தான் அங்க ஜெயிக்குது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரொம்ப சிம்பிள். ஒருத்தர் வந்து நீங்க இந்த கின்னஸ் ரெக்கார்டு படைக்கிறவங்களெல்லாம் பாருங்க. அப்ப அதுக்கு முன்னாடி எந்த மனுஷனும் அதை பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. அதனால தான் அது கின்னஸ் ரெக்கார்டுன்னே பேரு. கரெக்ட்டுங்களா? 2வது ஒருத்தர் ஏற்கனவே ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருப்பாரு. அந்த ரெக்கார்டை இன்னொருத்தர் பிரேக் பண்ணியிருப்பாரு. இவரு வந்து முன்னாடி வந்து நிப்பாரு. கரெக்ட் தானே? இப்போ அதுல வந்து ஒருத்தர் என்ன பண்ணுவாருன்னா, நான் பார்த்தேன் ஏதோ ஒரு வீடியோ. அந்த வாயில வந்து பல்லால ஒரு செயின் மாதிரி, துணி மாதிரி செயின் மாதிரி கடிச்சிட்டு அவர் ட்ரெயின் இழுக்கிறாரு. வெயிட்டான பொருள் இழுக்கிறாரு. முதல்ல பயாலஜிக்கலா அது சாத்தியமா? சயின்டிபிக்கலா அது சாத்தியமா? பிசிக்கலா, கெமிக்கலா ஏதோ ஒரு சயின்ஸ் சப்ஜெக்ட்ல அது சாத்தியமா? எந்த சப்ஜெக்ட்லயுமே அது சாத்தியம் கிடையாது. சரி, அப்படியே இழுத்தாலும் இவர் உடம்பு தான் வந்து நூடுல்ஸா போகுமே ஒழிய, இவர் தான் வந்து மூர்ச்சையாகி வேணுமே ஒழிய ட்ரெயின் நவரக்கூடாது. பஸ்ஸும் நவரக்கூடாது. ஓகேங்களா? அவர் இழுக்கிறாரு, நகருது. அதாவது எப்படின்னா ஒரு இன்ச் மாதிரி நகருது. தெரியாத மாதிரி. அது ஒரு சின்ன ஒரு மில்லிமீட்டர்னு சொல்லுவாங்க பாருங்க. அதை வந்து சென்சார் போர்டு மாதிரி வச்சிருக்காங்க. சுத்திலும் மக்கள் நிக்கிறாங்க. அவர் இழுக்கிறாரு, மணிக்கணக்கா இழுக்கிறாரு. கொஞ்சம் நவருது. அது என்ன சொல்றாரு? ட்ரெயினோ பஸ்ஸோ அதனுடைய வெயிட் எவ்வளோ, இவருடைய மாஸ் எவ்வளோ. அது சாத்தியமா ஃபர்ஸ்ட்? அப்ப சாத்தியம் இல்ல. அப்ப சாத்தியம் இல்லாத விஷயத்தை எப்படி சாத்தியப்படுத்துறாங்க? கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? பிராக்டிஸ்னு சொல்லுவோம். பிராக்டிஸ்னா ஆக்சுவலா என்ன? நம்ம வந்து ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறோம், ஆசைப்படுறோம். சைக்காலஜி. ஓகேங்களா? ஆனா பிசியாலஜி அதுக்கு இடம் கொடுக்காது. ஏன்னா பிசிக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. அது பிசியாலஜி. இப்போ இந்த சைக்காலஜிக்கும் பிசியாலஜிக்கும் சைக்காலஜி ஒரு பெரிய ஒரு எய்மை யோசிச்சிருச்சு. ஆனா பிசிக்ன்ற லிமிட் வந்து கம்மி. இப்போ இந்த பிசிக்னோட லிமிட்டை ஜாஸ்தி பண்ணணும். அப்ப என்ன பண்ணுது சைக்காலஜி? கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் மூலியமா இன்னைக்கு கொஞ்சம் டாஸ்க் முடியும், இன்னும் கொஞ்சம் டாஸ்க் முடியும், இன்னும் கொஞ்சம் டாஸ்க் முடியும், இன்னும் கொஞ்சம் டாஸ்க் முடியும்னு பிசிக் அதுக்கு பழக்கப்படுத்துது. ஓகேங்களா? அப்பதானே அது பயோ மெமரியா மாறும். அப்பதானே அது மசில் மெமரியா மாறும். நீங்க பாடணும்னு நினைச்சா உடனே பாடிட முடியாது. ஒரு ஃப்ளூட் வாசிக்கணும்னு நினைச்சா உடனே வாசிட முடியாது. உங்க காதுல அந்த டியூன் இருக்கும். ஆனா உங்களால டக்குனு ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது உங்க சைக்காலஜிக்கு தான் தெரியுமே ஒழிய அது உங்களோட பயாலஜிக்கு தெரியாது, உங்களோட பிசியாலஜிக்கு தெரியாது. அப்ப இது ரெண்டையும் கனெக்ட் பண்ற ஒரு இடம் இருக்குது பாத்தீங்களா? அதுதான் நியூராலஜி.
கரெக்ட்டுங்களா? அந்த நியூரான்ஸ் கிட்ட நம்ம ஒரு விஷயம் பிராக்டிஸ் பண்ண அந்த நியூரான்ஸ் என்ன பண்ணும்? நியூரோ சிக்னல்ஸ ஃபுல்லா உடம்புக்கு குடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இங்க நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணும்? இப்போ ஒரு ஆட்டிசம் வந்த ஒரு ஒரு பேஷண்ட், ஆட்டிசமால பாதிக்கப்படுற ஒரு பேஷண்ட் நான் அவங்கள பார்க்குறேன். அவங்க என்ன பண்றாங்கன்னா, ரிப்பீட்டடா இப்படி அடிச்சுட்டே இருக்காங்க. ம். இப்படி அடிக்க 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 என்ன ஆகுது அப்படின்னா, அந்த போர்ஷன் மட்டும் வீங்கிட்டே வருது. ஏன் வீங்கிட்டே வருதுன்னா, உடம்புக்கு தெரியுது இவன் ஓவரா அத ஹர்ட் பண்றான்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்ணுது? அந்த இடத்த தடிமன் ஆக்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்த மட்டும் அப்படி வீக்கமா வருது. அப்ப அடிச்சாலும் அவங்களுக்கு அது ஒண்ணுமே பண்ணல. சரி. ஓகேங்களா? அப்ப அது பிராக்டிஸ் தானே. தொடர்ந்து ஒருத்தர் அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்ப அந்த தோல் என்ன ஆகும்? அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகும் பாத்தீங்களா? அந்த மாதிரி சைக்காலஜிய பிசிக்கலா, பிராக்டிகலா ஒருத்தர் சாத்தியப்படுத்தணுன்றதுக்காக நம்பிக்கைய மட்டுமே வச்சு ஒருத்தர் பிராக்டிஸ் பண்றாங்க. ஆனா, சில காலத்துக்கு அப்புறமாவது அவங்களால அதை அடைய முடியுதுல்ல. அந்த நம்பிக்கையின் பலம் தான் இந்த பரிகாரம். என்னை பொறுத்தவரை. ஓகேங்களா? எந்த அளவுக்கு உறுதியாக, எந்த அளவுக்கு ஆழமாக நீங்க ஒரு விஷயத்த நம்புறீங்களோ, அந்த நம்பிக்கைய நம்ம மேல வச்சா நம்ம ஜெயிக்கிறோம். அந்த நம்பிக்கைய கடவுள் மேல வைக்கிறோம். சோ நம்ம மேல வைக்கிறதும், கடவுள் மேல வைக்கிறதும் 2 ஒண்ணுதான். ஏன்னா 2மே ஆன்மா தான். இது ஜீவாத்மா, அது பரமாத்மா. இவ்வளவுதானே. எல்லா மதத்துக்கு நீங்க எந்த மதத்துக்கு போனீங்கனாலும் அதான். சோ அது நம்பிக்கையினுடைய பலம் தான் முழுக்க முழுக்க என்னை பொறுத்தவரை. 2வது சரி அப்போ அப்படி உண்மையிலேயே அந்த பரிகாரம் நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டது. அது மேஜிக். அது எல்லாரும் பண்ணா ஜெயிச்சுரும்னா, பண்றவங்க எல்லாருக்குமே ஜெயிக்கிறது இல்லையே. கரெக்ட் தானே. இப்போ ஒரு 100 பேர் பண்றாங்கன்னா ஒருத்தருக்கு நடக்குது, 2 பேத்துக்கு நடக்குது. இருந்தாலும் மத்தவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. சார் அப்ப நீங்க கேட்கலாம், சார் அப்போ இவருக்கு நடந்துச்சு, அவருக்கு நடக்கல. என்ன சார் வித்தியாசம்னா, அவர் சம்பிரதாயத்துக்கு பண்றாரு, ஒரு நம்பிக்கையோட பண்றாரு. அவ்வளவுதான். இந்த ஜாதக பொருத்தமும், பெயர் பொருத்தமும் வேறுபட்டு இருக்குல்ல சார்? எந்த மாரி வேறுபாடுகள்லாம் இருக்கு சார் அதுல? பேர் பொருத்தம்னா ஒண்ணுமே இல்லம்மா. நீங்க வெறுமனே 10 பொருத்தம் நீங்க போட்டீங்கன்னா வந்துருமே. ம். டேபிள்ல வந்துருமே. நீங்க ம். ஜாதக பொருத்தம் இன்னைக்கு உட்கார்ந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. சில ஜோதிடர்கள் பார்க்குறாங்க. ஜாதக பொருத்தம் பார்க்குறாங்க. சில ஜோதிடர்கள் இன்னைக்குமே நான் நட்சத்திர பொருத்தத்துக்கு முக்கியத்துவம் குடுக்கலன்னு சொல்ற ஜோதிடர்கள் இருக்காங்க. யூடியூப்லயே வந்து பேசுறாங்க. ம். ஓகேங்களா? ஆனா என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா, ஜாதக பொருத்தமே இருந்தாலும் அந்த நட்சத்திர பொருத்தத்தையும் சேர்த்து பார்த்துருவாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடியே இந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த நட்சத்திர பொருத்தத்தை செக் பண்ணிருப்பாங்க. செக் பண்ணிட்டு தான் ஜாதக பொருத்தத்துக்கே வருவாங்க நம்மகிட்ட. ஓகேங்களா? ரஜ்ஜு தட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஜாதகமே பொருந்தி இருந்தாலும் நம்மளே ஓகே சொன்னாலும் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ம். சரிப்பா இவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பையன் வீட்லயும் பொண்ணு வீட்லயும் அக்செப்ட் பண்ணணும்ல. ஓகேங்களா? ஏன்னா அதுவும் சொல்றேனே காலங்காலமாக ஊறி போன ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வேணாம், அது கெடுக்க வேணான்றதுக்காக சம்பிரதாயத்துக்கு அத சரி சொல்லுவாங்க பார்த்து தொலைஞ்சிருவோம் அதையும் அப்படின்னா அதையும் நம்ம பார்த்துருவோம். மத்தபடி அதுக்கு ரொம்ப முக்கியத்துவமான அதுக்கு முக்கியத்துவம் தேவையில்லை என்னை பொறுத்தவரை. சூப்பர் சார். சார் நெறைய பேர் வந்து சொல்ற விஷயங்கள் வந்து என்னன்னா, எனக்கு வந்துட்டு எல்லாமே காரணம் இப்ப ஒரு திருமண வாழ்க்கைக்கு முன்னாடியும் சரி, ம். ஒரு மாரி நல்லா அவங்க லைஃப் போயிருக்கும். திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் அவங்களோட திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, "நீ வந்த நேரம் தான் எனக்கு சரியில்ல." அவங்கள மனைவியாகட்டும், இல்ல அவங்க கணவராகட்டும், டிபெண்ட் லைக் யாரோ ஒருத்தவங்கள பத்தி, "அ உன்னால தான் என் வாழ்க்கையே மாறிடுச்சு. உன்னோட கர்மாவோ, உன்னோட இதுதான் எனக்கு வந்து அடிக்குது." ஏதோ ம். விஷயம் வந்து சொல்லி நான் கேள்விப்பட்டுருக்கேன். அவங்க ம். டிவோர்ஸ் வரைக்கும் போற வரைக்கும் ஒருத்தவங்கள வந்து பிலீவ் பண்ணிட்டு, அவங்களே கார்னர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ ஓகே. இன்னொருத்தவங்களோட கர்மாவோ, விதியோ வந்து மற்றவங்கள வந்து பாதிக்குமா சார்? இல்ல அது வந்து ஏன் கணவன் மனைவி விஷயத்துல வந்து அந்த மாரி சொல்றாங்கன்னா, 2 பேருடைய அதாவதுமா நீங்க மத்த ரிலேஷன்ஷிப் மாரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் கிடையாது. ம். ஓகேங்களா? மத்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அ அந்த ரிலேஷன்ஷிப்க்குன்னு ஒரு பவுண்டரின்னு ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? பிசிக்கல் பவுண்டரின்னு இருக்கும். சைக்காலஜிக்கல் பவுண்டரின்னு ஒண்ணு இருக்கும். அது ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, அண்ணன், அண்ணி இருந்தாலும் சரி, அக்கா, தங்கச்சியா இருந்தாலும் சரி, தம்பியா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி. எல்லா ரிலேஷன்ஷிப்க்கும் தேர்ஸ் எ பவுண்டரி. ஒரு லிமிட்ன்னு ஒண்ணு இருக்கு. லிமிட்டே இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் மட்டும் தான். புரிஞ்சுதுங்களா? இந்த உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு மிக நெருக்கமான உறவுனா, அது கணவன், மனைவி உறவு மட்டும் தான். அதாவது இவங்க 2 பேத்துக்குள்ள அந்தரங்கமே இருக்காது. மேக்ஸிமம் இருக்காது. இருக்கவும் முடியாது. அப்படி இருந்தா அது ரிலேஷன்ஷிப்பா இருக்காது. அப்ப அப்படி அந்த அளவுக்கு வந்து இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு கப்பிள். ஓகேங்களா? ஒரே வீட்ல, ஒரே ரூம்ல வாழக்கூடிய ஒரு கப்பிள். நம்ம நம்ம எப்படி சொல்றதுன்னா, ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ சில பேர் மேடையில பேசி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அ இப்போ சமீபமா கூட அந்த நீயா நானா புரோகிராமினுடைய ஆங்கர் இருக்காருங்களா, திரு கோபிநாத் அவர்கள். ஆமா. அவர் வந்து ஒரு ஃபங்ஷன்ல ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்றாரு. என்ன மாரி ஷேர் பண்றாருன்னா, அவருடைய ஃபிரெண்ட்ஸ கூப்பிடுறாரு ஸ்டேஜ்க்கு. ம், ம். கூப்பிட்டுட்டு என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு ஃபிரெண்டையும் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஒவ்வொரு ஃபிரெண்டும் ஒரு துறையில எக்ஸ்பர்ட். எந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட்னா, ஆக்சிடென்ட் ஆவுது அவங்க அடுத்த நாள் உங்களுக்கு ஷூட் இருக்கும். அடுத்த நாள் வேற ஏதோ மீட்டிங் இருக்கும். ஆக்சிடென்ட் ஆவுது. ரத்த வெள்ளத்துல இருக்கிறாங்க. "வா ஒரு டீ குடிச்சிட்டு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெச்சர்ல படுத்துட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட் சொல்றாராம். ஓகேங்களா? அ "எப்பா நீ ரெஸ்ட் எடுக்கணும்." "இல்ல எனக்கு அடுத்து வேலை இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி ஒரு ஆட்டிட்யூடு.
இந்த மாதிரி பர்சன் இருக்கிறதுனாலதான் என்னுடைய ஆறா வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அவர் சொல்றாரு. ஓகேங்களா? அவர் இறை நம்பிக்கை கொண்ட ஆளா இல்லையான்றது நமக்கு தெரியாது, அது அவருடைய பர்சனல் விஷயம். ஆனா ஆறான்ற ஒரு விஷயம் வந்துருச்சுனாலே ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள வர்றாங்கன்னு அர்த்தம். ஸோ ஆறான்றது வெறும் உடல் கிடையாது, ஆறான்றது வெறும் மனம் கிடையாது, ஆறான்றது வெறும் நரம்பு மண்டலம் கிடையாது. இது மூணும் கலந்த ஆன்ம நிலை தான், உணர்வு நிலை தான், கான்சியஸ்னஸ் தான் ஆறா. ஓகே, அப்போ என்னுடைய சிந்தனை ஓட்டமும் என்னுடைய பயோ மெமரியும் என் கூட இருக்கவங்களுடைய சிந்தனை ஓட்டமும் மேட்சிங்கா இருந்தா மட்டும்தான் நாங்க 2 பேரும் முதல்ல ஃப்ரெண்டாவே டிராவல் பண்ண முடியும். கரெக்டு தானே? சில பேரோட வைப், அதுதான் வைபு சொல்றாங்கல்ல. வைப்னா என்ன? நம்ம ரிப்பீட்டடா ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருப்போம், ரிப்பீட்டடா ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ அது ஒரு பேட்டர்ன் மாதிரி நம்மளுடைய உடல் அமைப்பிலையும் நம்மளுடைய பயோ மெமரிலையும் போய் உட்கார்ந்துரும். ஓகே, இன்னொருத்தவங்க வருவாங்க, அவங்க வேற ஒரு பழக்க வழக்கத்தில் இருப்பாங்க, அவங்க வேற ஒரு சிந்தனை ஓட்டத்தில் இருப்பாங்க. இப்ப இவங்க 2 பேத்துக்கு ஒத்து போகுமா? ஒருத்தர் இருக்காருங்க, எந்நேரமும் எனர்ஜெட்டிக்காவே இருக்காரு அப்படின்னு வச்சுங்க, எந்நேரமும் ஜாலியா இருக்கிற ஒரு டைப், எந்நேரம் எனர்ஜெட்டிக்கா. யார் என்ன சொன்னாலும் நீ என்ன வேணாலும் சொல்லு, எனக்கு முதல்ல இதுக்குள்ளேயே போகாது, அப்புறம் என்ன எங்க நான் இந்த காதுல விடுறது சொல்லுவாங்களே, இந்த காதுல வாங்கி இந்த காதுல விடுங்க. இவர் என்ன மாதிரி டைப்னா, ஒரு பர்சன் சொல்றேன், அவர் முதல்ல இந்த காதுலயே வாங்கிக்க மாட்டாரு. ஓகேங்களா? ரெண்டாவது, சுய மதிப்பீடு அதிகமா செய்யக்கூடிய நபர். என்ன பத்தின வேல்யூ எனக்கு தெரியும், நான் நல்லவனா கெட்டவனான்னு எனக்கு தெரியும், நான் யாருக்கும் உண்மையா இருக்க தேவையில்லை, என் மனசாட்சிக்கு நான் உண்மையா இருக்கிறேன். ரெண்டாவது, என்ன பொறுத்த வரைக்கும் யாரும் பெரியவனும் கிடையாது சின்னவனும் கிடையாது, எனக்கு ஈக்குவலா நான் எல்லாரையும் மதிக்கிறேன். ஓகேவா? அதனால நான் எனக்குள்ள ஈகோவும் இல்ல, எனக்குள்ள கில்ட்டி கான்சியஸும் இல்ல, எனக்குள்ள சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்ல, எனக்குள்ள இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்ல. எவ்வளவு பர்ஃபெக்டான மைண்ட். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணுவாரு, அவர் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. அப்படி பாக்குறவங்க எல்லாருக்கிட்டையும் என்னப்பா நல்லா இருக்கியா அப்படின்னு நல்லா விசாரிக்கிறது. அப்படி யாராவது சோகம் ஏதாச்சும் ஒப்பாரி வச்சாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாயிடும். ஒரு பாட்டி சொல்லிட்டு அப்படியே அந்த பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்றதுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒருத்தர் ஸ்ப்ரெட் பண்றாரு. இப்ப இவருக்கு ஒரு கான்டாக்ட் ஒண்ணு கிடைக்குது. ஓகேங்களா? அவர் எண்ணத்தை கண்ணையா, எண்ணத்தை வாழ்ந்து எண்ணத்தை செஞ்சு இந்த தண்ணியே நொந்துப்பாங்க தெரியுங்களா? சில பேர் இருப்பாங்க, எப்ப பாரு வந்து என்ன எல்லாரும் ஒதுக்குறாங்க, நம்பனா மட்டும் எல்லாருக்கும் இலக்காரமா இருக்குது அப்படின்னு சின்ன வயசுல இருந்தே அதை யோசிச்சு 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 நல்லது சொல்ல வந்தாலும் அந்த நல்லதையும் எடுத்துக்காம வலியை மட்டுமே எடுத்து 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 சேகரிச்சு வச்சுட்டு இருப்பாங்க. அந்த மைண்ட் செட்லயே வளர்ந்துருப்பாங்க. ஓகேங்களா? நான் என்ன கேட்கறேன்னா, இவங்க 2 பேத்துக்கு ஒத்து போகுமா? கண்டிப்பா ஒத்து போகாது. ஓகேங்களா? இதை இன்டைரக்டா பாக்குறதா பொருத்தம், அவ்வளவுதான். மத்தபடி ஒன்னால நான் கெட்டேன் என்னால நீ கெட்டன்ற கான்செப்ட்ல கிடையாது, யாரையும் கெடுக்க முடியாது. ஆனா இது என்ன பிரச்சனைனா, 2 இருவேறு மைண்ட் செட்ல இருக்கிறவங்க, மைண்ட் செட் வேறையா இருந்தா பரவாயில்ல, மேட்சே ஆகாத மாதிரி ஒரு ஃப்ரீக்வன்சில இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகணும், கல்யாணத்துக்கு அப்புறம் ஒண்ணு அவங்க ஃப்ரீக்வன்சிக்கு இவங்க அடாப்ட் ஆகணும், இல்ல இவங்க ஃப்ரீக்வன்சிக்கு அவங்க அடாப்ட் ஆகணும். கரெக்டா? இப்ப அடாப்ட் ஆகாம முட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா, இப்ப நீங்க சொல்றீங்க பாருங்க, இவங்க வந்ததுக்கு அப்புறமா தான் என் லைஃப் டேமேஜ் ஆச்சுன்னு. இது இந்த மைண்ட் செட்னாலதான், மற்றபடி ஜாதகத்தினால இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஜாதகத்துக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது, நம்மளோட மைண்ட் செட் தான். ரெண்டாவது, ஜாதகத்துல ஒருத்தர் வந்து என்ன சொல்றது, ரொம்ப அப்படியே என்ன சொல்றது, ஹீரோவா, ரொம்ப நல்லவரா கெட்டவரான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு விதியெல்லாம் ஜாதகத்துல கிடையாது, தனிப்பட்ட ஜாதகத்துல கிடையவே கிடையாது. மேட்சிங்ல ஓரளவுக்கு நீங்க பாண்டிங் செக் பண்ணலாம், அது ஓரளவுக்கு தான். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஜோதிடர் திருமணம் பொருத்தம் தான் பார்த்து கொடுக்க முடியும், குடும்ப நடத்த எப்படின்னு உட்காந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்க முடியாது, அதெல்லாம் அவங்கவுங்க தானே பாத்துக்கணும். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்கவுங்க தான் பாத்துக்கணும். என்னதான் பொருத்தம் இருந்தாலும் சில விஷயங்கள்லாம் அவங்கவுங்களா பாத்துக்கிட்டு தான். ஓகே சார். ஸோ நீங்க சொன்ன வரைக்கும் பார்க்கும்போது வந்துட்டு மேட்சிங் அப்படிங்கிறது அவங்களோட வாழ்க்கை முறைகளை வச்சு, இன்டிமசி, அந்த இன்டிமசி மட்டும்தான் நம்ம ஓரளவுக்கு செக் பண்ண முடியும். ஓகேங்களா? அதன் பிறகு என்ன சொல்றது, தனிப்பட்ட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் நம்ம இன்னொருத்தர் மேல அந்த பழியை போடக்கூடாதுன்றாங்க என்னை பொறுத்தவரை. இப்ப இவரு ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு பிசினஸ் பண்றாரு, வைஃப் ஒரு ப்ரொஃபஷன்ல இருப்பாங்க, இவர் பண்ற பிசினஸ்ல ஒரு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு இவர் தான் ரெஸ்பான்சிபிள், அதுக்கு அவங்கள குறை சொல்லக்கூடாது. ஓகேங்களா? அப்போ நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம், நம்ம ஏதாச்சும் ஒரு தப்பான டிசிஷன் எடுத்துட்டோம்னு அர்த்தம். அப்ப அந்த விஷயத்தை கொண்டு போய் அக்யூசியேஷனை கொண்டு போய் அவங்க கிட்ட வைக்கக்கூடாது, ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, வீட்டை பார்த்துட்டு இருக்காங்க, ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வைஃப் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்றாங்க, அது அவங்கள தனிப்பட்ட விஷயத்துல அஃபெக்ட் பண்ணுதுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, இந்த ஜாதகம்ன்ற ஒரு விஷயத்தை என்ன பண்றாங்க அப்படின்னா, நல்லது நடக்கும் போது யாரும் யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க. அதாவது இவங்க ஜெயிக்கும் போது, இவங்க உழைப்பால இவங்க உயரும் பொழுது கிரெடிட் ஜாதகத்துக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. இவங்க என்ன பண்றாங்க, எந்த ஒரு சாதிச்ச ஒரு நபரும் பாருங்க, மேடையில போய் நின்றுட்டு எனக்கு சுக்கிரதிசை வந்துச்சு, குருதிசை வந்துச்சு, கடவுள் என்ன தூக்கி விட்டாரு, நான் சாதிச்சேன்னு சொல்லி ஒருத்தன் சொல்ல மாட்டான், ஒருத்தவங்க சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? அப்பெல்லாம் உண்மை, உழைப்பு, நேர்மை, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், ஆகா ஓகான்னு ஆட்டோபயோகிராபிக் அதெல்லாம் பயங்கரமா ஓடும். ஆட்டோகிராஃப் சேரன் படத்தை விட பயங்கரமா ஓடும். ஓகேங்களா? கெட்டதுன்னு நடக்கும்போது மட்டும் நேரம்,
என்ன சொல்றேன், நல்லது நடந்தது உங்களால தானே, அப்ப கெட்டது நடக்கிறது உங்களால தானே. நீங்க அனுமதிக்காம எந்த கெட்டதும் வந்து ஊசி யாரும் வந்து சொருகலாம் முடியாது. ஓகேங்களா? அப்போ கெட்டது நடக்கும்போது நான் ஏமாந்துட்டேன், இல்ல நான் ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்தா தான் மாற முடியும். நீங்க கெட்டது நடக்கும்போது மட்டும் எஸ்கேப் ஆகிறதுக்கு ஜாதகத்தை பயன்படுத்துறீங்க, நேரம் பயன்படுத்துறீங்க. இது நேரம் பயன்படுத்துறது தாண்டி அப்சஷன் ஜாஸ்தியாகி இன்னொருத்தரோட ஜாதகம் மேல படி போகுது. ஏன்னா தன் ஜாதகம்னா அது தன் ஜாதகத்தோட மேட்ச் பண்ணி மறுபடியும் அந்த கில்ட்டி கான்சியஸ் வந்துரும் பாருங்க. தன் மேல கில்ட்டி கான்சியஸ் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த அப்சஷனை தூக்கி இன்னொருத்தர் மேல போடுறது. அது வந்து மன நோய்ங்க. அது வந்து நம்ம வந்து இதெல்லாம் இந்த நேரங்காலம் சரியில்லைன்னா சரி ஓகே, நேரங்காலம் என்னைக்கு எப்போ எல்லா நாளும் 365 நாளும் ஒருத்தருக்கு சரியா தான் இருக்குன்றதுக்கு என்ன அஷூரன்ஸ் நேரம்? ஒரு அஷூரன்ஸும் கிடையாது. ஓகேங்களா? விநாசகாலே விபரீத புத்திம்பாங்க. பழமொழி அப்படி திருப்பி தான் சொல்லணும். விபரீத புத்தி தான் விநாச காலம். விநாசகாலே விபரீத புத்தின்னு என்ன அர்த்தம்? கெட்ட நேரம் வரும்போது புத்தி கூட விபரீதமா வேலை செய்யும். இதானே அதனுடைய அர்த்தம். அது அப்படி சொல்லக்கூடாது. விபரீத புத்தி தான் விநாச காலம். உனக்கு எப்போ விபரீதமா மூளை யோசிக்குதோ, கெட்டதா யோசிக்குதோ, அப்பதான் உனக்கு கெட்ட நேரம். ஏன்னா நேரத்தை மாத்த முடியாது. ஆனா உன்னுடைய மனநிலையை ஒழுங்கா வச்சுக்கலாம்ல. அதை ஒழுங்கா வச்சுக்கிறதுக்கு ஒரு டூலா ஜோதிடத்தை பயன்படுத்தினீங்கன்னா ஓகே. நேரத்து மேல பழி போடுறதுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து தெளிவா வந்து பதில் சொல்லியிருக்கீங்க. எங்களுக்கு இருக்க டவுட்டும், மக்களுக்கு இருக்க டவுட்டும் கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நன்றிமா.